என்னடா அப்படி பாக்குற? இல்ல ராத்திரியில உங்களுக்கு என்னத்துக்கு கண்ணாடின்னு பார்த்தேன். கண்ணாடி போட்டுக்கிட்டாதானே நாம எங்க பாக்குறோம்னு தெரியாது. நாம தூங்கினா கூட இப்படி தூங்கிக்கலாம். அதுக்குதான் கண்ணாடி. ஓ சூப்பர் ஐடியாவா இருக்கே. இதுல இத்தனை விஷயம் இருக்கா? அப்போ ஸ்கூல்ல உட்கார்ந்துக்கும் போது கண்ணாடி போட்டுக்கிட்டா நம்ம அப்படியே உட்கார்ந்து தூங்கலாம். அப்படித்தானே? அடப்பாவி, ஒரு பேச்சுக்கு சொன்னா நீ பெரிய வில்லனா இருப்ப போல இருக்க. நான் வில்லனுக்கு வில்லன், ஹீரோக்கு ஹீரோ. அது சரி, நீங்க அனிதா அம்மாக்கு மாமானா எனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன தோணுதோ அப்படியே கூப்பிடு. ஏன் டேய் சுதாகர் அப்படின்னு கூட கூப்பிடலாம். சே, 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 அப்படியெல்லாம் கூப்பிடக்கூடாது. நீங்க பெரிய ஆளா இருக்கீங்க. நான் எப்படி உங்களை டை சுதாகர் அப்படின்னு கூப்பிடுறது? அதான் இப்ப கூப்பிட்டியே அப்படிதான். கண்டுபிடிச்சிட்டீங்களா? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சரி, அனிதா உங்க அம்மாவா ஐஸ்வர்யா உங்க அம்மாவா? அனிதா அம்மாவும் எங்க அம்மா தான், ஐஸ்வர்யா அம்மாவும் எங்க அம்மா தான். ஏன் கேக்குறீங்க? அடப்பாவி, எனக்கே அல்வாவா? சும்மா கேட்டேன்டா. திருநெல்வேலியில இருந்துகிட்டு அல்வாக்கு பஞ்சமா என்ன? அதான் நானும் அப்படியே பதில் சொன்னேன். இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? இல்லடா, நீ ஐஸ்வர்யா மகனா அனிதா மகனான்னு கேட்டேன். ஓ, யாரு உன்னைய பெத்தான்னு கேக்குறீங்க அப்படித்தானே? என்னைய பெத்தது ஐஸ்வர்யா அம்மா இல்ல, அனிதா அம்மா. ஏன் உங்களுக்கு என்ன சந்தேகம்? அனிதா அம்மா தான் என்னைய பெத்தாங்க. ஐஸ்வர்யா அம்மா சும்மா அம்மா போடுமா? யாருகிட்ட? யாங்கிட்டேவா? அஸ்வின்கிட்ட போட்டு வாங்கிட முடியுமா? என்னடா அங்கிட்ட அங்க திரும்பிக்கிட்ட? அதுவா, நிலா எந்த பக்கம் போகுதுன்னு பார்த்தேன். ஓ அது சரி, அனிதா மவனா நீ? அதான் பாடு சுட்டியா இருக்க. இல்ல தம்பி, நீ இங்கேயா இருக்க? உன்னை நான் எங்கெல்லாம் தேடிட்டு வரேன். இவன் யாருடா? இவனா? அதான் நீங்க கேட்டீங்களே. இவன் ஐசா மாமாவே, நான் அனிதா மாமாவே. இப்போ என்ன சந்தேகம் கிளியர் ஆயிட்டா? தம்பி எவ்வளவு போய் சொன்ன? அண்ணே அவடுக்கு என்ன, வண்டவளே பாட்டு போகணும். நம்ம யாரா இருந்தா அவடுக்கு என்ன? அனிதா மாப்பிள்ளையா ஐசா மாப்பிள்ளையான்னு நம்மள பிடிச்சு பார்க்கறாரு. அதனாலதான் அப்படி சொன்னேன். நீ சத்தம் காட்டாத சரியா? சரியில்ல தம்பி. என்னடா ரெண்டு பேரும் அங்க குசு குசுங்கிறிய? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க யாரு, என்ன வேணும்னு கேக்குறான். நான் ஒரு குத்து மதிப்பா அவளுக்கு வயசாயிட்டுல தாத்தான்னு சொல்லுன்னு சொன்னேன். சரிதானே? அடப்பாவி, இந்த வயசுலயே நீ தாத்தா வைக்கிட்டியா? எனக்கு 30 வயசு தான் ஆகுது. எப்படி எப்படி உங்களுக்கு 30 வயசா? எனக்கு 3ஆம் கிளாஸ் படிக்கிறேன்னா எத்தனை வயசு இருக்கும்? 6 7 8 வயசு. 6 7 8 வயசு இல்ல 7 வயசு இருக்கும். எங்க அண்ணனுக்கு 4ஆம் கிளாஸ் படிக்கிறேன்னா 9 8 7 வயசு இல்ல 9 வயசு இருக்கும். ஆனா உங்களுக்கு 30 வயசா? அப்போ வாங்க, எங்க அம்மாக்கு மாமானா எத்தனை வயசு இருக்கும்? உங்களுக்கு ஒரு 50 வயசு இருக்கும். நீங்க போய் சொல்றீங்க தெரியுமா? இல்ல தம்பி, 50 வயசு இருக்காது. தாத்தா மண்டையில பூரா டை வச்சிருக்காரு, வெள்ள முடியாதான் இருந்திருக்கும். அப்போ தாத்தாக்கு எத்தனை வயசு இருக்கும்? 60 வயசு இருக்கும் தெரியுமா? என்ன நான் சொல்றேன், 60 வயசு இருக்குமா? ஆமால தம்பி, தாத்தா கிழவன் ஆயிட்டாரு. தாத்தாக்கு 60 வயசு இருக்கும் தெரியுமா? அடப்பாவியடா, டேய் ரெண்டு பேரும் நல்லா வருவியடா. டேய் ரெண்டு பேரும் இங்கேயே இருக்கீங்க, வாங்கடா சாப்பிட போவோம். ஐஷுமா, எங்களை தேடி வந்துட்டியா? நாங்க தாத்தா கிட்ட பேசிட்டு இருந்தோம். அங்க பாரு தாத்தா எப்படி முழிக்கிறாருன்னு. என்ன தாத்தா, என்ன முழிக்கிற முழிச்சாடி?
ஏய் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, இப்பதானே இவங்க பாக்குறேன், அதான் யாருன்னு பார்த்தேன். இல்லையா இங்க பாக்கட பாடுவ வாட மாடி இருந்துச்சே என்னமோ திருவிழால என்னத்தையோ தொலைச்ச மாடில முடிச்சீங்க. அடப்பாவி, என்ன சாப்பிட கூடாம அவங்க பிசாடி போயிட்டு இருக்காங்க. எங்க ஐசம்மா முன்பின் தெரியாத ஆளுங்க கிட்ட எல்லாம் பேசாது. உங்களை கூப்பிடுறதுக்கு அனிதா அம்மா வருவா. நீங்க அனிதா அம்மாக்கு தானே மாமா, அப்போ அனிதா அம்மா வருவா. அவ வந்த பிறகு வாங்க, அதுதான் மரியாதை. நான் வரட்டா? அடப்பாவி, எவ்வளவு உஷாரா இருக்கான். என்ன மாமா இங்கேயே நின்னுட்டு இருக்க? உனக்கு பிடிச்ச சப்பாத்தி குருமா வச்சிருக்கேன், வா சாப்பிட. அனிதா, என்ன இந்த ஐஸ்வர்யா பேசவே மாட்டாளா? ஏய், அவ பசங்களை கூப்பிடுறதுக்காக வந்தா. சரி, இங்க ஒருத்தர் இருக்கிற என்னையும் சாப்பிட வாங்கன்னு சொல்லலாம்ல, அவ பேசாட்டி போயிட்டு இருக்கா. ஐயோ மாமா, அவ எப்பவுமே அப்படிதான். அவ தெரியாதவங்கட்டலாம் பேச மாட்டா. அதான் நான் கூப்பிட வந்திருக்கேன்ல, வா மாமா. பேசுனா கூடவா தப்பு? அவ எப்பவுமே அப்படிதான், யார்கிட்டயும் அதிகமா பேச மாட்டா. அது சரி, உன் மகன் போட பார்த்தா பெரிய ஆளா இருப்பான் போல. என்ன பேச்சு பேசுறான்? யாரு சொல்ற மாமா? அஸ்வின தான். என்ன பேச்சு பேசுறான்? அவனா? அவ எப்பவுமே அப்படிதான், கள்ளங்கப்படம் இல்லாம எதையாவது பேசிக்கிட்டே இருப்பான். அப்போ ஒன்ன மாதிரின்னு சொல்லு. ஆமா மாமா, என்ன மாதிரிதான். வாய் ஓயவே செய்யாது, நிறுத்தவே மாட்டான். அவன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருப்பானா பாத்துக்க. மூச்சு விடாம பேசுவான், கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அவனை பார்க்க பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓ பிள்ளையாச்சே, அதான் அப்படி இருக்கான். சரி சரி, நேரம் ஆயிட்டுல, சாப்பிட்டுட்டு தூங்கு. அவர் வந்து உனக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. நீ போ, வர. சரி மாமா. நாம நினைச்ச மாதிரி அவளை சீக்கிரம் நம்ம கைக்குள்ள கொண்டு வர முடியாது போல இருக்கு. அவ பேசாட்டி நம்மள கண்டுக்காம சர்வசாதாரணமா போயிட்டு இருக்கா. இப்படி போனா எப்படி வேலைக்கு ஆகும்? முதல்ல அவகிட்ட பேச்சுவார்த்தை கொடுக்கணும், அப்புறம் அவளை நம்ம வழிக்கு கொண்டு வரணும். நடக்கட்டும் பாப்போம். என்ன பண்றது? என்ன பண்றது ஏது பண்றது யோசிச்சுட்டு இருக்கீங்க? அப்படி என்னத்தை யோசிக்கிறீங்க? நீங்க எப்போ வந்தீங்க? சும்மா கொஞ்சம் வேலை இருக்கு, நாளைக்கு வெளியே போகணும். எப்படி போறது? இந்த ஊரை பத்தி எதுவுமே தெரியாதேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ளயும் நீங்க வந்துட்டீங்க. அதுக்கு என்ன, ஒண்ணு நான் லீவை போட்டுட்டு வரேன், இல்ல அனிதாவை கூட்டிட்டு போங்க. ஐயோ, நீங்க வேற. அனிதாவை கூட்டிட்டா அவ சரியான சண்டைக்காரி. அவளை கூட்டிட்டு எங்கேயாவது போனா அப்படிதான், அங்க ஒரு சண்டை இழுக்காம வரமாட்டா. நல்ல வேலை, நீங்க தப்பிச்சிட்டீங்க, நான் மாட்டிக்கிட்டேன். அவளை பத்தி உங்களுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கு. என்னது? என்னோட பேரு அடிபடுற மாதிரி இருக்கு. என்ன பத்தி தான் பேசுறீங்களா? ஐயோ அம்மா, நீ சரியான பாம்பு காது. உன்னை பத்தி வாயே திறக்கல. வாங்க போவோம். எதுக்கு? முதுகு தோலை உரிச்சிடப்படா. மாமா, தெரிஞ்சா சரி, என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டீங்க. ஆனா இப்ப வந்து வசமா மாட்டிருக்கீங்க. தோலை உரிச்சு தொங்க விட்டுற போறேன், வாங்க சாப்பிட. அடிப்பாவி, இன்னும் உங்க தோலை உரிக்காம விட்டுருக்காளு, சந்தோஷப்படுத்துங்க. வாங்க. பாப்பா ரெண்டு பேரும் என்ன மாதிரி தானே இருக்காங்க, எப்படி தூங்குறாங்க பாடே. என்ன ரெண்டு பேரும் தூங்குறீங்களா? ஆமாடா, ஒண்ணு மாதிரி தான் இருக்காங்க. ஏன் சம்மா, இவ எம்பட்டு நாள்ல வளருவா? இன்னும் 2 மாசத்துல வளர்ந்துருவா. சூப்பர் ஐசுமா, என்ன மாதிரியே இருக்கா. அப்படியே சொல்லுக்குட்டி ஸ்கூல்ல கூட்டு போய் எல்லா பையங்களுக்கும் காட்டு வேண்டியதுமா. இதாம்ல என் தங்கச்சி பாப்பா என்ன மாதிரியே இருக்கா பாத்தியா அப்படின்னு சொல்லுவேன். ஏழு சின்னத்துக்குள்ள பாப்பா கிட்ட வந்து எட்டி போக்கடா. பாப்பா முழிச்சா ஆளும் தருமா. வந்துட்டியா? கொடுக்காத. இப்பதான் குட்டி பாப்பாவை உத்து பார்த்துட்டு இருந்தேன், அதுக்குள்ளேயும் வந்துருவிய. ஆமா, படி
டேய் சண்டை போடக்கூடாது. எதுக்காக இப்படி சண்டை போடுறீங்க? ஐயோ ஐசுமா, உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இவன் இன்னைக்கா சண்டை போடுறான்? இவன் எப்பவுமே அவன்கிட்ட சண்டை தான் போடுவான் தெரியுமா? அதெல்லாம் இல்லை ஐசம்மா, இவனும் அவன்கிட்ட சண்டை போடுவான், அதான் நானும் சண்டை போடுவேன். டேய் நேரம் ஆயிட்டுல, 2 பேரும் தூங்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவாப்பா, குட்டி பாப்பாவை பார்த்து குட் நைட் சொல்லலாம்னு வந்தோம் இல்லனே? ஆமாப்பா, குட்டி பாப்பாக்கு குட் நைட் சொல்லலாம்னு வந்தோம் தெரியுமா? சரி சரி, நேரம் ஆயிட்டு போய் தூங்குங்க. குட் நைட் ஐசுமா. குட் நைட் செல்லம். குட் நைட் பா. குட் நைட் டா, போய் தூங்கு. சரிப்பா. என்ன தம்பி வா போவோம். உனக்கு என்னடா, உனக்கு வேற தனியா சொல்லணுமா? போய் தூங்கு போ. அதெல்லாம் சரி, நீ தூங்காம என்னத்துக்கு வந்த? ஏட, நான் என் குட்டி பிள்ளைகளை பாக்குறதுக்கும் என் பொண்டாட்டியை பாக்குறதுக்கும் வந்திருக்கேன். உனக்கு என்ன? சரி சரி, புரியுது புரியுது. வடட்டா. குட் நைட். குட் நைட் ஐசுமா. குட் நைட் குட்டி பாப்பா. குட் நைட் பா. குட் நைட் செல்லம், போய் தூங்கு. குட் நைட் டா. சரிப்பா. செல்ல குட்டியடா, தூங்கியாச்சா? 2 பேரும் நல்லா சமத்தா தூங்குறீங்களே. என்னதா தூங்கலையா? இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. தூக்கம் வரல. சரி, உன்னை பார்த்துட்டு போவோமேனு வந்தேன். நீ என்ன எங்க உட்காந்துட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பசங்க இருந்தாங்கல்ல, அதான் அவங்க கிட்ட பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? ஏதோ சொல்ல வர்றீங்க, ஆனா சொல்லாம முழிக்கிறீங்க. என்னாச்சு? என்னதான் இது, திடீர்னு இங்க வந்து மடியில படுத்திருக்கீங்க? ஏன் ஏன் பொண்டாட்டி மடி, நான் படுக்க கூடாதா? அதெல்லாம் சரி, ஏதோ சொல்லணும்னு வந்தீங்களே, என்னன்னு சொல்லுங்க. இல்ல இசு, திடீர்னு இந்த அனிதாவோட மாமன் வந்திருக்கானே, என்னதுக்கு? இத்தனை நாளும் வராதவன் இப்ப திடீர்னு ஏன் வந்திருக்கான்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஒருவேளை அனிதாவோட ஆத்தாக்காரி ஏதாவது சொல்லி இங்க வந்து நிக்கிறானோ என்னமோ. என்னதான் நீங்க திடீர்னு இப்படி சந்தேகப்படுறீங்க? அவரு அனிதாவை பார்த்துட்டு போலான்னு வந்திருப்பாரா இருக்கும். இல்ல ஐசு, அப்படி வந்திருந்தா ஒரு நாள்லயே அவன் திரும்பி போயிருக்கணும்ல. இங்க மாசக்கணக்கா இருக்க போறேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கான். இந்த அனிதாவும் எதுவும் புரியாம அவனை கூட்டியாந்து இங்க வச்சு சோற போடுறா. என்னவா இருக்கும்னு சந்தேகமா இருந்துச்சு. அவகிட்ட கேட்டா சண்டைக்கு வருவா, அதான் உன்கிட்ட கேட்கலாமேன்னு வந்தேன். என்னவா இருக்கும்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி, எதுவாவோ இருந்துட்டு போகுது, இருந்துட்டு போறாரு, நமக்கு என்ன? இல்ல, அவனால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுல்ல, அதனால சொன்னேன். என்னதான் நீங்க அந்த ஆளால நமக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? அப்படியே அவர் எனக்கு அனிதா கேடையில ஏதாவது சண்டை இழுத்து விடுவாருன்னு நினைக்கிறீங்களா? இருக்கலாம், எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல. ஆனா ஏதோ காரணமா தான் இங்க வந்திருக்கான். ஐயோ அத்தா, நீங்க கிளம்புங்க. நீங்க போய் மனசு எப்படி குழப்பிட்டே இருக்காதீங்க, நிம்மதியா தூங்குங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம். உங்களை இப்படி அனிதா பார்த்தானா அவ்வளவுதான், கொன்னே போட போறா. ஏய், நீயும் எனக்கு பொண்டாட்டி தான், ஞாபகத்துல இருக்குல்ல? நான் ஓ மடியில படுத்திருக்கேன். அவளுக்கு என்ன? அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டா. அது அப்போ அவ என்னைய இந்த வீட்டுக்குள்ள சேர்த்தது இந்த குழந்தைங்களுக்காக தான், இவங்களை வளர்க்கறதுக்காக தான். நீங்க சும்மா இப்படி ரொமான்ஸ் பண்றதுக்கெல்லாம் இல்ல, ஒழுங்கா போய் தூங்குங்க. அடிப்பாவி, நீ ஒருத்தியே போதும் போல. ஆமா, பின்ன என்ன? கிளம்புங்க, போய் ஒழுங்கா தூங்குங்க. சும்மா இங்கே வந்து ஏதாவது சாக்கு காரணம் வச்சுக்கிட்டு என் மடியில வந்து படுத்து கிடக்கிறதுக்காக வந்திருப்பீங்களா இருக்கும். கிளம்புங்க கிளம்புங்க. அதானே, உனக்கு பொறுக்காதே. பொறுக்காதுதான். அன்னைக்கு ஏதோ ஒரு பேச்சுக்கு நாமளும் ஒரு குழந்தைய பெற்றுக்கலான்னு சொன்னேன், அதே காரணமா வச்சு இங்க வந்து உட்காந்துருக்கீங்களா? ஒழுங்கா ஓடிப்போங்க. 4 பிள்ளைகளையும் ஒழுங்கா வளர்த்தா போதும். சும்மா எதையாவது போட்டு மனசை குழப்பிக்காதீங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. அவரு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு, அவர் வேலையை பார்த்துட்டு அப்படியே கிளம்புவாரு. சரி சரி, அப்படியே கிளம்புனா சரிதான். அப்ப நான் வரேன். வரேன்னு தான் சொல்றீங்க, முதல்ல எலும்புங்க, போய் தூங்குங்க. சரி ஐசு. ஒருவேளை இந்த அத்தா சொல்ற மாதிரி அந்த ஆள் ஏதாவது காரணத்தோட வந்திருக்கலாமா? அப்படியெல்லாம் இருக்காது. அப்படி இருந்தாலும் அதையும் சமாளிப்போம், வேற என்ன பண்றது? என்ன மாமா, தூங்கலையா? இப்படி வந்து கீழே உட்காந்துட்ட. நீ ஏன் கீழே தானே உட்காந்துருக்க, பின்ன நான் மட்டும் எப்படி மேல உட்காருவது? உனக்கு தூக்கம் வரல, அதான் இப்படி உட்காந்துருக்க. சரி, நானும் தண்ணி குடிச்சிட்டு போலான்னு வந்தேன், எனக்கும் தூக்கம் வரல, அதான் உட்காந்துருக்கேன். ஏன் அனிதா இப்படி இருக்க? என்ன மாமா, எப்படி இருக்கேன்? நல்லா தானே இருக்கேன், எனக்கு என்ன? உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்.
நீ ஏன் இப்படி இருக்கன்னு கேட்டா என்கிட்டயே மழுப்புறியா? அனிதா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதே கிடையாது. ஆனா உங்க அம்மா சொன்னதுக்காக நீ மறு பேச்சு பேசாம இருந்த. ஆனா என்ன கல்யாணம் பண்ணி கேட்டாலும் பரவாயில்ல, நீ ஏன் இப்படி ரெண்டாம் தரமா வந்து வாக்கப்பட்ட? இப்ப உன் புருஷனுக்காக தானே காத்து உட்கார்ந்துருக்க. ஐயோ மாமா, நீ சின்னதுல இருந்தே அம்மா கிட்ட தான் கொஞ்ச நாள் இருந்த. எனக்கு உன் மேல எப்பவுமே ஒரு பிடிப்பு இருந்ததில்லை. என் மாமானே உன் மேல எனக்கு பாசம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இவர் அம்மா கட்டி வைக்கிறேன்னு சொன்னப்ப எனக்கு பிடிச்சிதான் கட்டிக்கிட்டேன். அவ சாக போகிற நிலைமையில இருந்தா. அதனால அந்த நேரம் என்ன கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா அவளுக்கு சரியாகி இங்க வந்துட்டா. அதுக்கு என்ன பண்றது? அதுக்காக அவளும் நானும் எந்த சண்டையும் சச்சரவும் இல்லாம தான் இருக்கிறோம். அவ பாட்டுக்கு இருக்கிறா, நான் என் பாட்டுக்கு இருக்கிறேன். இப்ப கூட அவளுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிறா. உனக்கு ரொம்ப பெரிய மனசுதான். யாருமே தான் புருஷனை இன்னொருத்திக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா நீ விட்டு கொடுத்து அவருக்காக இங்க உட்கார்ந்து காத்து கிடக்கிறத பார்த்தா இந்த மாமனுக்கு மனசு வலிக்குது. உன் புருஷன் நடுராத்திரியில அவ பெட்ரூமுக்கு போயிருக்கான். நீ அவனுக்காக காத்து நின்றுட்டு இருக்க. ஐயோ மாமா, அப்படி பார்க்க போனா அவ தான் என்னை அடிச்சு விரட்டி இருக்கணும். என்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கும் சம்மதிச்சவ அவ. மாமா, நான் சாக போறேன் அப்படின்னு தெரிஞ்சா என் புருஷனுக்கு இன்னொருத்திய கல்யாணம் பண்ணி வைப்பனா? மாட்டேன்ல. ஆனா அவ அதை செஞ்சா. தான் புருஷன் நல்லா இருக்கணும்னு நினைச்சா. இன்னைக்கு எனக்காக அவரை விட்டு கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கா. எப்பவுமே அவர் ஏன் ரூம்ல தான் இருப்பாரு. இன்னைக்கு பசங்களை பார்க்கறதுக்காக போயிருக்காரு. போயிட்டு வருவாரு. எனக்கு தூக்கம் வரலன்னு உட்கார்ந்துருக்கேன். இதுல என்ன மாமா இருக்கு? நல்லா சமாளிக்கிற அனிதா. ஆனா உன்ன மாதிரி சமாளிக்க முடியாது. நீ ஒரு சின்ன ரப்பர் பேண்ட உன் தங்கச்சி எடுத்தானா கூட அவகிட்ட எம்பது தூரம் மல்லுக்கு நிப்பன்னு எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட நீயா இப்படி இருக்குன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஐயோ போ மாமா, நீ வேற. நான் எவ்வளவு சண்டை போட்டிருக்கேன் தெரியுமா? ஏன் அவ கழுத்தை கூட அறுத்திருக்கேன். அப்படிப்பட்ட நான். ஆனா அவ என்ன எப்பவுமே வெறுத்து ஒதுக்குனதே கிடையாது. மாமா, அவளுக்கு ரொம்ப நல்ல மனசு. அவளை மாதிரி என்னால இருக்க முடியுமான்னு கேட்டா என்னாலெல்லாம் முடியாது. போ மாமா, நிறைய கதை சொல்லலாம். நீ வேற. இப்பதான் நானே பக்குவப்பட்டு என் மனசை மாத்திக்கிட்டு கொஞ்சம் நல்லபடியா இருக்கேன். அந்த பிள்ளைங்களை பார்க்க பார்க்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கூடி வாழ்றது தான் வாழ்க்கைன்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் எவ்வளோ சண்டை போட்டிருப்பேன்னு எல்லார்கிட்டையும் போய் கேளு. அப்போ தெரியும் உன் அனிதா எப்பேற்பட்ட சண்டைக்காரின்னு. என்னமோ சொல்ற. ஆனா எனக்கு உன்னை இந்த நிலைமையில பார்க்கும்போது மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு. நீ எப்படி எல்லாம் வாழணும்னு நான் ஆசைப்பட்டேன் தெரியுமா? நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் நான் எங்க அக்கா என்னை கட்டி வைக்க மாட்டேன்னு சொல்லும் போது கூட மறுபேச்சு பேசாம போனேன். ஆனா உன் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. ஏ மாமா, நான் நல்லாதாயா இருக்கேன். உனக்கு சொன்னாலும் புரிய மாட்டுக்கு. என் புருஷன் என்னை ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்காரு தெரியுமா? உனக்கு என்ன தெரியும்? அவரை நீ வெளியில இருந்து பார்க்குற. அவர் ரொம்ப நல்லவர். ஆமா, நல்லவன். அதான் பாக்குறேன். தெரியுது தெரியுது. சரி சரி, நான் ஒன்னும் சொல்லல, போதுமா? சரி மாமா, ரொம்ப நேரம் ஆயிட்டு. நீ போய் தூங்கு. அவர் இப்ப வந்துடுவாரு. நானும் போய் தூங்குறேன். சரி அனிதா, குட் நைட். ஆ, குட் நைட் மாமா. மாமாக்கு நம்ம மேல தனி பாசம்தான். அதான் இப்படி நம்மளை பத்தி கவலைப்படுது. சரி, போய் தூங்குவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் ரேவதி, எப்படிமா இருக்க? சூப்பர் சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் ரேவதி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ரேவதி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ரேவதி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ so much ஆண்டி. ஹாய் ரேவதி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் செல்வம், தமிழ் செல்வம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அஸ்வின், அருண் செல்லம், எப்படி இருக்கீங்க? ஐஸ்வர்யாக்காக்கு சீக்கிரம் குணாகுனாக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் செல்வம், தமிழ் செல்வம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். எனக்கு சீக்கிரம் குணமாகணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். என்ன செல்வம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க. ஹாய் செல்வம் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். அருண் செல்லம் எப்படி இருக்கீங்க? அஸ்வின் செல்லம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்க. நாங்கள் ரெண்டு பேருமே நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
ஹாய் வசந்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ சூப்பர் குட்டீஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் வசந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? வீடியோ பிடிச்சிருந்துச்சா? தேங்க்யூ அக்கா. ஹாய் வசந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் வசந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் வசந்தி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் மாசிலா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? ஹாய் ஐஸ்வர்யா, அனிதா, அத்தான், அஸ்வின், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன், நான் நல்லா இருக்கேன். என்ன அனிதா, உங்க மாமா வந்துட்டாரு, பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. வீடியோ வேற லெவல். என்னோட அம்முக்குட்டி, புஜுக்குட்டி, மயிலுக்குட்டி, தங்கக்குட்டி, செல்லக்குட்டி, அமலுக்குட்டி, எல்லா குட்டியும், என்னோட அஸ்வின் தங்கமும் அருண் தங்கமும் வேற லெவல். ஐஸ்வர்யா அம்மாவை விடாதீங்க, பிடிச்சி பத்திரமா வச்சுக்கோங்க. அதான் வேற லெவலா இருக்கீங்க. ஐ லவ் யூ. வீடியோ நேரத்திலே வந்துருச்சு, ரொம்ப நன்றின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஹாய் மசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நீங்கள் பிஸியாக இருப்பீங்க, ஆனாலும் வீடியோ பார்த்துருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. கமெண்ட் பண்ணலாம், அதான் வீடியோ நேரத்தோடய ஆயிடுச்சு. நைட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு பேலன்ஸ் வச்சு மார்னிங் எடுத்துருப்போம். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. நேற்று வீடியோ கமெண்ட் பண்ணலை, கோவத்தில் தான் போட்டேன். முந்தா நாள் வீடியோ போட்டு நிறைய பேர் பார்க்கல, நிறைய பேர் ஸ்கிப் பண்ணியிருக்கீங்க. அவ்வளோ நேரம் வீடியோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது, ஆனால் யாருமே சரியாக பார்க்கலன்னு கோவத்தில் நேற்று கமெண்ட் பண்ணலை, வீடியோ மட்டும் போட்டேன். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் மாஸ்லாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் மாஸ்லாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று அனிதா அம்மா கோவத்தில் கமெண்ட் சொல்லலை, வீடியோ போட்டுட்டு படுத்து தூங்கிருச்சு. முந்தா நாள் வீடியோ போட்டு யாருமே சரியாக பார்க்கலையா, அதான் அனிதா அம்மாவுக்கு கோவம் வந்துச்சு. அனிதா அம்மா ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ எடுத்து போட்டாங்க, நீங்களாம் பார்க்கலையேன்னு சொல்லி கோவம் வந்துச்சா. அப்புறம் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? எல்லாரும் பிஸியாக இருந்திருப்பாங்க, அதான் பார்க்கலன்னு சொன்னேன். அதான் மறுபடியும் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஐ லவ் யூ அம்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஆஸ்மா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? வீடியோ ரொம்ப சூப்பர். ஐஸ்வர்யாக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் ஆஸ்மாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஆஸ்மாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் ஆஸ்மாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? லவ் யூ அம்மா. ஹாய் ஆஸ்மாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் விஜயா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? அனிதா, உன் தங்கச்சியும் உன் மாமனையும் சும்மா விடாத. அந்த சோடா பட்டி மறுபடியும் சகுனி வேலையை ஆரம்பிச்சுட்டு அஸ்வின் 2 அம்மா சண்டை போடுறது உனக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்கா? அடுத்த எபிசோட் வெயிட்டிங். சூப்பர் ஸ்டோரி. அதான் நைஸு. அனி, அருண், அஸ்வின், பேபி ஏஞ்சல்ஸ், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? ஐ லவ் யூ ஸோ மச். சாப்பிட்டாச்சா? உடம்பு பார்த்துக்க. ஹாய் விஜயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் த்ரோட் பெயின், அதனால தான் சரியாக நேற்று கமெண்ட் போட முடியல. நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் விஜயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் விஜயம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் விஜயம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனிதா, கொஞ்சம் உஷாரா இரு. உங்கள் அம்மாவையும் தங்கச்சியும் மாமாவையும் யாரையும் நம்பாத. ஐஸ்வர்யாமை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் நேசமணி ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாமா? டுடே எபிசோட் சூப்பரக்கா. அனிதாக்காவோட தங்கச்சி மாமா பார்க்க கோங்கோமா வருது, பார்க்க பிடிக்கல. ஐ ஹேட் யூ. ஐஸ்வர்யாக்கா, அஸ்வின் செல்லம், அருண் செல்லம் சூப்பராக பேசுகிறாங்க. அரவிந்த் மாமா, ஐஸ்வர்யாக்கா, அனிதாக்கா,
அஸ்வின் செல்லம் அருண் செல்லம் எல்லாரும் சூப்பராக பேசுகிறாங்க. ஐஸ்வர்யாக்காக்கு ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது ப்ளீஸ் அக்கா. அஸ்வின் செல்லம் அருண் செல்லம் ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமான்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. ஹாய் அரவிந்த் மாமா, அனிதாக்கா, ஐஸ்வர்யாக்கா, லவ் யூ. உமா ஹாய் ஐஸ்வர்யாம்மா, அனிதாம்மா, அப்பா, அருண் தம்பி, அஸ்வின் தம்பி எல்லாரும் எப்படி இருக்கீங்க மை டியர் ஃபேமிலி, ஐ லவ் யூ ஸோ மச்னு சூர்யா கமெண்ட் பண்ணியிருக்கான். சூர்யா எப்படி செல்ல இருக்கேன், நல்லா இருக்கியா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் பட்டுக்குட்டி புச்சுக்குட்டி, அருஞ்சலாம் அஸ்வின்சலாம், ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமான்னு பிரகாஷப்பா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படின்னா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ அண்ணா. ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் சூர்யா செல்லம், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? லவ் யூடா, லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் சூர்யா செல்லம், எப்படிமா இருக்க? ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? லவ் யூ அண்ணா. ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அண்ணா. ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அப்பா. ஹாய் ஹஜிகா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? ஹாய் அனிதாக்கா, ஐஸ்வர்யாக்கா, மாமா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பாடு? எங்கள் வீட்டில் மத்தியானம் புளிக்குழம்பு, ஆம்லெட், அப்பளம், வடகம். ஐஸ்வர்யாக்கா பி கேர்ஃபுல்லாக இருங்க, நல்ல முறையில் இருங்க. மாமா ஐ லவ் யூ ஸோ மச். அனைவருக்கும் ஐ லவ் யூ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. புளிக்குழம்பா மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஆம்லேட், அப்பளம், வடகம்னா அடிக்கிக்கிட்டே போகிறேன். கண்டிப்பாக சாப்பிட வர்றேன். ஐ லவ் யூ டியர். என்ன ஹஜிகாக்கா, சாப்பாடு செம்ம தூளாக இருக்கும் போல. புளிக்குழம்பு பார்த்த உடனே நாக்கு வருது. சூப்பர் அக்கா, லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் ஹஜிகாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் ஹஜிகாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐசக்கா, அண்ணா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், அனிதாக்கா உண்மையை கண்டுபிடிச்சி உங்கள் தங்கச்சியையும் மாமனையும் சும்மா விடாதீங்க. ஐசக்காவை காப்பாற்றுங்க. அருண் செல்லம், அஸ்வின் செல்லம் நல்லா பேசுகிறீங்க. ஸ்டோரி சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அம்மா. நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அம்மா. ஹாய் குக் வித் மீனா, வெரி நைஸ்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ஹாய் மகேஷ் மகேஸ்வரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் செல்லம், அருண் செல்லம் எப்படி இருக்கீங்க? அஸ்வின் வாய்ஸ் வெரி வெரி நைஸ் அண்ட் பியூட்டிஃபுல் வாய்ஸ். ஐ லவ் யூ அஸ்வின், வெரி வெரி சூப்பர். ஐஸ்வர்யாவுக்கு சீக்கிரமா சரியாகணும். அனிதா, உங்க அம்மா வாயோ உங்க தங்கச்சியை பார்த்தா கெட்டவங்களா? குழந்தையும் பெற்றுக்காங்க. அனிதா சாகனும் வேலையை பார்க்குறாங்க. சோடா புட்டி வீட்டுக்கு அடுப்புங்க. சூப்பர் சூப்பர், வெரி நைஸ் வீடியோ. செம்ம செம்மன் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. பாதி எனக்கு புரியல. ஐ லவ் யூ அக்கா. ஹாய் மகேஸ்வரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனிதா அம்மாவை பிடிக்கலையா? அவங்க தங்கச்சியும் பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஐ லவ் யூ அக்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் வாய்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கா. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் மகேஷ் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மகேஷாலினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். அஸ்வின் வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? தேங்க்யூ அம்மா. அவன் அப்படிதான் எப்பவும் அப்படிதான் பேசிட்டே இருப்பான். டொனம்பா. ஹாய் மகி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லவ் யூ ஸோ மச் அம்மா. சாப்பிட்டீங்களா? ஹாய் கிறிஸ்டினா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியாமா? அனிதா குட் ஆக்டிங். ஐஸ்வர்யா லவ்ஸ் த சில்ட்ரன் வெரி மச் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்மா. நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் ஆண்டி. ஹாய் கிறிஸ்டினா
ஹாய் சாந்தி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருக்க? ஹாய் அனிதாக்கா, ஹாய் ஐசக்கா, அஸ்வின்சலாம், அருஞ்சலாம், எவ்வளவு அழகா பேசுறீங்க. அரவிந்த் மாமா, நீங்க கொஞ்சம் ஓவரா தான் போறீங்க. ஐசக்கா அப்படி ரசித்து பார்க்கிறீர்கள். அனிதாக்கா கொஞ்சம் உஷாரா இருங்க. தங்கச்சி உங்க மாமாவையும் நம்பாதீங்க. எல்லாருக்கும் உமா உமான்னு கமெண்ட் பண்ணிருக்க. இன்னைக்கு ஐஸ் மணியில படுத்ததுக்கு என்னெல்லாம் பண்ணுவியோ தெரியல. நினைச்சாலே சிரிப்பு சிரிப்பா வருது. ஐ லவ் யூ சோ மச்மா. ஹாய் பிரசாந்தினி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் பிரசாந்தினி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் சொல்கிறது சரிதான். மாமா ஐஸை தான் உத்து உத்து பார்ப்பாரு, அது தெரிஞ்சது தானே. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. இங்கே வாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு போடு போடுவோம். ஐ லவ் யூ அக்கா. ஹாய் பிரசாந்தினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ சோ மச் அம்மா. ஹாய் பிரசாந்தினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? லவ் யூ அம்மா. ஹாய் வெனிஸ்பெக்டம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பியூட்டிஃபுல் ஃபேமிலி டிஸ்கஷன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூம்மா. ஹாய் வெனிஸ்பெக்டம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஹாய் குக் வித் சித்ரா சமையல், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பியூட்டிஃபுல் ஷேரிங் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தோ